இந்து சமய அறநிலையத்துறை இருக்காது, இதை கலைத்திடணும் அப்படின்னு இப்போ முதலா பாஜகவுல இருந்து எழற குரல் இல்ல. ஏற்கனவே தெலுங்கானால பேசுறப்போ பிரதமர் மோடி இது பற்றி பேசியிருக்கிறாரு. அண்ணாமலையும் கூட தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தாரு. இப்போ அடுத்ததா நயினார் நாகேந்திரனும் சொல்றாரு. என்ன அரசியல் கணக்கு சார் இதன் மூலம்? திரு நயினார் நாகேந்திரன் அவருடைய பேச்சை நான் கேட்டேன். அது இந்து முன்னணி கூட்டம் மேடையாக தெரிஞ்சது. இந்த கருத்து ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல் முன்னாள் தலைவர், பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அடிக்கடி சொல்லிட்டு வருவார். அது அவர் எந்த அளவுக்கு சொல்லுவார்னா, பாஜக ஆட்சி அமைய போது அதனுடைய முதல் கையெழுத்தே எதுவென்றால் இந்து மத அறநிலையத்துறையை, இந்து சமய அறநிலையத்துறையை ஒழித்து கட்டுவது தான். அதுதான் முதல் கையெழுத்தாக இருக்கும் என்றெல்லாம் அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவார். வேறு சில மாநிலங்களில் நிலைமைக்கு தகுந்த மாதிரி இப்படியெல்லாம் அகில இந்திய பாஜக தலைவர்களும் பேசியிருக்காங்க. இப்போ அதே விஷயத்தை எதிரொலித்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன். இப்போ நான் என்ன கேட்க விரும்புகிறேன், எதுக்கு உங்கள் அறநிலையத்துறை மீது இவ்வளவு ஆக்ரோஷம், இவ்வளவு வன்மத்தோடு இருக்காங்க? இந்த பேச்செல்லாம் அவங்க பேச்சுக்கள் பூரா பார்த்தா ஒரு வன்மம். அது ஒரு அரசு துறை. உங்களுக்கு அந்த அரசு துறை மீது ஏதேனும் விமர்சனம் இருந்தால், இப்போ தான் சொல்கிறாரு 2026 வரப்போகிறோம்னு. அப்போ அதுக்கு ஒரு அமைச்சர் நீங்கள் போட போகிறீங்க. அதன் மூலமாக அந்த துறையை சீர்படுத்துங்க. யார் வேணாம்னா தவறுகளை களைங்க, இன்னும் சிறப்பாக இயங்குமாறு செய்யுங்க. அறநிலையத்துறை உருவானதே 1920களில், அது நீதி கட்சி காலத்தில். மிக முக்கியமான நோக்கம், அவங்கெல்லாம் பக்திமான்கள் தான். பின்னாடி வந்த திமுக போல் நீங்கள் சொல்கிற அந்த விமர்சனத்தை அடிப்படையில் சொல்கிறேன், அப்படி கிடையாது. அவங்க எல்லாரும் பக்திமான்கள், கடவுள் நம்பிக்கையாளர்கள். அவங்ககிட்ட வந்த 1920களில் வந்த அந்த கோரிக்கை என்னன்னா, இந்து மக்களிடமிருந்து, இந்து மத தலைவர்களிடமிருந்து வந்த கோரிக்கை. இந்த மாதிரி சிவன் கோயில், பெருமாள் கோயில் சொத்தெல்லாம் வந்து சூறையாடுறாங்க தர்மகத்தாக்கள் என்கிற பெயரில். ஆகவே அரசு அந்த சொத்துக்களை பராமரிக்கணும். ஏன்னா அவ்வளவு நிலங்கள், அவ்வளவு வீட்டடி மனைகள், அப்புறம் மிக முக்கியமான அபூர்வமான ஆபரணங்கள் இவ்வளவு இருக்குது. ஆகவே அரசு தான் அதை வந்து பராமரிக்கணும், பாதுகாக்கணும் என்று கோரிக்கை வைக்க போய் தான் அந்த அரசாங்கம் வந்து அதை செய்யுது. பிரிட்டிஷ்காரங்க ஏற்கனவே இந்த விவகாரங்கள்லாம் தலையிடக்கூடாதுன்னு இருந்தாங்க. அவை நீதி கட்சி ஆட்சின்னு வந்த பொழுது அவங்களும் கண்டுக்கலை. நல்லது, அது உங்கள் பாடுன்னு. ஆக இப்படி வந்தது. இது வந்து கோவிலுடைய நிர்வாகம் என்றால் அந்த சொத்து பராமரிப்பு தான். அதனுடைய சடங்கு ஆச்சாரங்கள் இதற்குள்ளே பொதுவாக அவங்க போகிறதில்ல. ஆனால் இவங்க அந்த துறையே கூடாது என சொல்வதனுடைய நோக்கம் என்ன? கோவில் சொத்துக்களை தனியார்கள் கொள்ளையடிக்க அனுமதிக்கணுங்கிறாங்க. அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவினர், சிதம்பரம் கோயிலில் தீட்சிதர்கள், அவங்களுடைய கண்ட்ரோலில் என்னெல்லாம் நடக்குது நமக்கு தெரியும். இடையில வந்து அரசு கைக்கு வந்துச்சு. அப்போ வந்து லட்சக்கணக்கான ரூபாய் நன்கொடை. ஆனால் அவங்க கொடுத்த கணக்கு தீட்சிதர்கள் நிர்வாகத்தில் வெறும் ஆயிரக்கணக்கான ரூபாயில் தான் நன்கொடை. அதை விட கொடுமை, தமிழ் பாசுரத்தை கூட பாட விட மறுக்கிறார்கள் தீட்சிதர்கள் சிதம்பரம் சிவன் கோயிலிலே. அப்போ இத்தகைய நிலை எல்லா கோயில்களிலும் வர வேண்டும். சிதம்பரம் போல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வரணும், ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் வரணும். அந்த மாதிரியான நிலைமை வரணும்னு தான் அவங்களுடைய கனவாக இருக்குது. அது நிச்சயமாக இந்துக்கள், இவங்க இந்துக்கள் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் இந்துக்கள் ஏற்க மாட்டார்கள். நிச்சயமாக யாராவது அதில் சில பேர் உங்களுடைய பேச்சை நம்பி ஏமாந்தாங்கன்னு அவங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? கோயில்கள் பராமரிக்கப்படணும், பாதுகாக்கப்படணுங்கிறீங்க. அதுக்கு சொத்துக்கள் அவசியம். சொத்துக்களை பூரா களவாண்டு போயிட்டா கோயில்கள் எப்படி பராமரிக்கப்படும் ஒழுங்காக? ஆகவே கோவில் சொத்து பராமரிப்பு என்பது அரசின் கண்காணிப்பில், நிர்வாகத்தில் இருக்கணும். அதற்கென்று ஒரு தனித்துறை இருக்குது. அதுவே கூடாது என்பது நான் சொல்கிறேன். இந்த முழக்கத்தின் காரணமாகத்தான் ஆபத்து. இன்னொரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கிறது, இந்த அறநிலையத்துறை வந்து கோவில் வருமானத்தில் மிஞ்சுவதை வைத்து நல்ல காரியம் சிலவற்றை பண்ணுது. ஒரு வந்து கல்லூரிகளை நடத்தி கொண்டு இருக்கு, வேறு சில தர்ம காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு 32 நிறுவனங்கள் இருக்குது. அதில் ஆக பெரும்பாலானவை கல்லூரிகள் தான். கல்லூரியை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியலை. அதில் மாணவர்கள்லாம் யார்? ஆக பெரும்பாலோர் இந்து வீட்டு பிள்ளைகள் தானே. அப்போ இந்துக்கள் தர்மமாக தானமாக கொடுத்ததில் கோவில் பராமரிப்பு போக மிஞ்சினதை அந்த இந்து பிள்ளைகளுக்கான கல்வி நிலையங்களை நடத்தினா அதை கூடாது என்ன சொல்கிறாங்க.
உச்சநீதிமன்றம் அதை மறுத்துருச்சு, அதெல்லாம் நடத்தலாமையா, என்ன தப்புன்னு கேட்டிருக்கு. இப்போ என்னுடைய நோக்கம் வந்து என்னுடைய குற்றச்சாட்டு நான் சொல்லுவேன், ஏன் இந்த வேண்டும் இந்த அறநிலையத்துறை என்றால், நீங்கள் வந்து தனியார் கைக்கு போனால் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை எல்லாம் என்ன ஆகும் என்றால், யாகங்கள் என்கிற பெயரில் அந்த மாதிரியான அந்த புரோகிதர்களுக்கு தான் அது போய் சேரும். அவ்வளோ பணம், அதுதான் உங்களுடைய ஆசை நான் சொல்கிறேன். அல்லது அர்ச்சகர்களுக்கு போய் சேரும். ஆனால் அந்த அர்ச்சகர்கள் பூரா ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்களாகவே இருக்கணும். அனைத்து சாதியினரும் உரிய பயிற்சி பெற்றாலும் அர்ச்சகர் ஆகக்கூடாது. இதுதானே பாஜகவுடைய நிலைப்பாடாக இருக்கு. எங்க அவங்க அதை ஆதரிச்சு எங்கேயாவது இயக்கம் நடத்த சொல்லுங்க. தமிழ் கடவுள் முருகனுக்கு மாநாடு நடத்தினாங்க. அடிப்படையிலேயே அவங்க தொடர்ச்சியாக சொல்லிட்டே வராங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இந்த கூட்டணியை வச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கு தலைமை அப்படின்னு அதே ஸ்டேஜ்ல தான் அவர் அனௌன்ஸும் பண்றாரு. அந்த நேரத்திலே வந்து இது கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு அதிமுக தரப்புல தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்தாலும், அதிமுகவுக்கு இந்து சமய அறநிலையத்துறையை நீக்கணும் கலைக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு கொள்கை முடிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அத ஒரு தமிழ்நாடு பாஜக தலைவர் அனௌன்ஸ் பண்றது நம்ம எப்படி பார்க்கணும்? அருமையான கேள்வி. அதாவது அவங்களுடைய ஆசையை பாருங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அண்ணாவின் பெயரால், திராவிட இயக்கத்தின் பெயரால் நடத்தப்படுகிற ஒரு கட்சியின் தலைவரை ஜெயிச்சு வரணும், ரைட்டு. அப்படி ஜெயிச்சு வந்து அவரையே முதலமைச்சராக வச்சு அவர் மூலமாகவே அண்ணாவுடைய கோட்பாட்டுக்கு துரோகம் செய்ய வைப்பது, அவர் மூலமாகவே திராவிட இயக்க சிந்தனைக்கு துரோகம் செய்ய வைப்பது, அவர் மூலமாகவே இந்து சமய அறநிலையத்துறையை திராவிட இயக்கத்தினுடைய மூல ஊற்றாகிய நீதி கட்சி கொண்டு வந்த அதை ஒழித்து கட்டுவது என்பது அவங்களுடைய திட்டமாக தெரியுது. நான் சொல்லுவேன், சதி திட்டமாக தெரியுது. இதற்கு எடப்பாடியார் தான் இப்போ பதில் சொல்லணும். இப்போ எடப்பாடியார் வந்து இப்போ கூட ஒரு செய்தி பார்த்தேன், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் ஊடகங்களில் தான் வந்திருக்குது. இப்போ ஒரு அவங்களுடைய கட்சிக்காரங்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி வந்து உதாரணமாக பாஜக தலைவர் அண்ணாமலை போன்றவங்களை பற்றியெல்லாம் விமர்சித்து பேசாதீங்கயா, கூட்டணி ரொம்ப முக்கியம், திமுக மட்டும்தாயா ஒரே எதிரி, வேறு எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னதாக. அந்த அளவுக்கு அவர் பாஜகவோடு உறவில் கூட்டணியில் அவ்வளோ உறுதியாக அவ்வளோ ஆர்வமாக இருக்கார் என்றுதான் செய்தி வருது. இப்போ அவர் பதில் சொல்லணும். பாஜகவோட அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களே கூட்டணி சேர, அந்த பாஜக தலைவர் சொல்லுகிறார் உங்களுடைய அண்ணாவுடைய கோட்பாட்டுக்கு எதிராக நீதி கட்சி உருவாக்கி அந்த அறநிலையத்துறையை ஒழித்து கட்டுவேன் என்று அவர் தான் பதில் சொல்லணும். அவர் என்ன பதில் சொல்கிறான்னு பார்ப்போம், கேட்போம், மக்களும் அவங்க புரிந்து கொள்வாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு இக்கட்டான நிலைமை தான் அவருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.